நம்ம கௌதம இப்படி ஹாஸ்பிட்டல்ல போயி உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கும்போது, எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமன் எங்க தான் கோமால இருந்துட்டு இருந்தாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா, அவரு இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்ல. ஆனா, இப்போ அவரு வந்து நிக்கும்போது, தன்னோட மகன், மருமகள்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதாவது நம்ம எங்க இருந்தாலுமே சரி, இலக்கியா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி, கௌதம் இவங்க எல்லாருமே இந்த குடும்பத்த ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இந்த அஞ்சலி மட்டும் இல்லாம இருந்திருந்தா, அவங்க சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா நடந்திருக்கும். ஆனா, அஞ்சலியால இவ்ளோ பெரிய அசிங்கங்கள், அவமானங்கள், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கௌதம ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமன் வந்துட்டு கௌதம இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடுற நிலைமையில பார்க்கும்போது, இனிமே இந்த சொத்து யாருக்குமே கிடையாது. அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே கௌதமால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல மடங்கு பெருகுச்சு. இது கொஞ்சம் சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது தான். இப்போ 5000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இருக்கு அப்டின்னா, அதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் தான். கௌதம்க்கே இந்த சொத்து எதுவுமே இல்ல அப்டின்னும்போது, கார்த்திக்கு மட்டும் எதுக்காக? அதே மாரி ஏமாத்தி எழுதி வாங்குன இந்த சொத்து எல்லாத்தையுமே அநாத ஆசிரமத்துக்கு நான் எழுதி வைக்க போறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. எல்லா சொத்தும் அநாத ஆசிரமத்துக்கு தான் போகப்போகுது அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், ஜானகியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கௌதம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறதுக்காக போறாங்க. ஏன்னா, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துடுச்சு. உங்க புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, அங்க போய் பார்க்கும்போது தான் நம்ம கௌதம்க்கு தலையெல்லாம் அடிபட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதாவது ரத்தம்லாம் வந்து. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது இலக்கியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு டாக்டர் கிட்ட கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் புருஷன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. வீட்ல வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன? இத்தன நாளா என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஏது நடந்துட்டு இருந்துச்சு? அப்படின்றது எல்லாமே தெரிய வருது. இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, இலக்கியா இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதாவும், கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. அத கேட்டதும் வெங்கட்ராமன் பயங்கர அதிர்ச்சியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன அப்படின்ற நிலவரம் தெரிய வருது. உண்மையிலேயே இத எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வெங்கட்ராமன் வந்துட்டு, நான் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க, ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. நீயாச்சும் ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ஜானகி அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்னங்க நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க போயிட்டு அந்த பிசினஸ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாரி வந்து சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஃபோன் பண்றது? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌதம்க்கு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ வெங்கட்ரமன் அதிரடியான முடிவு எல்லாத்தையுமே எடுக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.